சார் 36 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் அதிக நேரமாக உடற்பயிற்சி செய்ததன் காரணமாக உயிரிழந்திருக்கிறாரு. இதில் அவங்க என்ன தவறு செஞ்சுருப்பாங்க? ஏன் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்யக்கூடாது? செய்தால் ஏன் உயிரிழப்புகள் ஏற்படுறது? அதிக நேரம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம முதல்ல ஒரு தீர்மானத்துக்கு வரணும். இப்போ எந்த விதமான பயிற்சிகளிலும் ஈடுபடாத ஒரு ஃபிட்னஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு நபரை கொண்டாந்து நீங்கள் ஜிம்முக்குள்ளே விட்டிங்கன்னா அவர் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணுறதே அவருக்கு டூ மச்சாக இருக்கும். இப்போது என்ன மாதிரி ஓரளவுக்கு பண்ணவங்களுக்கு ஒரு 35-40 நிமிஷம் கடுமையான பயிற்சி செய்தால் தட் வில் பி ரியலி குட், போதுமானதாக இருக்கும். 1 மணி நேரங்கிறது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒருத்தருடைய ஃபிட்னஸ் லெவல்ஸை பொறுத்து தான் அவர் யார், அவர் என்ன செய்யலாம், என்ன மாதிரி பயிற்சி செய்யலாம், அதை எவ்வளோ காலம் பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ இந்த குறிப்பிட்ட நபர் துரதிருஷ்டவசமாக அவர் இறந்தது, எதனால் இறந்தார், அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது, முன்கூட்டியே என்ன உடல் உபாதைகள் இருந்தது, அதுக்கு அவர் என்ன கவனம் எடுத்துக்கிட்டாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் வாட் மைட் ஹவ் ஹேப்பன்ட் இன் திஸ்ன்னு சொல்ல முடியும். கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கும். அது வந்து ரோட்டில் போகிறது தவறு இல்லை, உங்களுக்கு கவனம் தேவை, அதை தான் நம்ம சொல்லணும். சார், நம்ம இப்போ புதுசாக வரோம், ஒரு ஃப்ரெஷராக நாங்கள் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம்னா எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யணும்? இப்போ அதிக நேரம் செய்கிறாங்க உடற்பயிற்சியை வந்து புதுசாக வரவங்க அவங்களோட ஆர்வத்தினால அதிக நேரம் செய்கிறாங்க. இது யார் மேலே தப்பு? ட்ரெயின் பண்ணுறவங்களா இல்லை இவங்க மேலே தப்பா? இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்யும்? ஒன்றா வருவோம். புதுசாக ஒருத்தங்க ஜிம்முக்கு வராங்கன்னா முதல்ல அவங்க ஒரு எல்கேஜி குழந்தை மாதிரி. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு வந்த உடனே பிளாக் போர்டில் ஏபிபிஎல்இ பிஏஎல்எல் சிஏடி கேட் எழுதிக்கோ அப்படின்னா ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம வந்தோம்னா எப்படி கையை பிடிச்சி இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டால் ஏ, இப்படி ஒரு கோடு இப்படி 2 வளைச்சி போட்டிங்கன்னா பி, இப்படி சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி படிப்படியாக அவங்களுக்கு பயிற்சிகளை சொல்லி கொடுத்து ஒவ்வொரு எழுத்தாக நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணி அதுக்கு அவங்க பழகி கம்ஃபர்டபுள் ஆகணும். உள்ளுக்குள்ளே உடல் அதுக்கு ஒத்துழைக்கணும். இது அத்தனையே செய்த பிறகு அவங்க பயிற்சியை கொஞ்ச நேரம் செய்யலாம். ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் போட்டு போகிற மாதிரி. ஸோ இதை நாங்கள் வந்து என்னுடைய கல்வி முறையில் என்னுடைய கிளாஸ் நான் எடுக்கும்போது இதை ப்ராக்ரெஷன்னு சொல்லுவேன். இந்த ப்ராக்ரெஷன் நபரை பொறுத்து எத்தனை நாள் ஆகுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். சிலருக்கு ப்ராக்ரெஷன் காலம் முடியறதுக்கு 1 மாதம் ஆகலாம், இல்லை 1.5 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், சில பேருக்கு 4லேருந்து 6 மாதம் கூட ஆகலாம். அது முடிஞ்ச பிறகு தான் அவங்க படிப்படியாக பயிற்சிகளை அவங்க கூட்ட முடியும். ஸோ இப்போ வந்து புதிதாக ஒருத்தர் வராருன்னா அவருடைய ஃபிட்னஸ் லெவல்ஸை பொறுத்து ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 நிமிஷம் தொடங்கி அதிகபட்சம் 30 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். நல்ல அட்வான்ஸ்டு ஃபிட்னஸ் லெவல் போனவங்க 40லேருந்து 45 நிமிஷம், மேக்ஸிமம் 1 ஹவர். எப்பேற்பட்ட அத்லெட்டுக்கும் ஃபிசிக் நல்லா இருக்கணும், பாடி பில்டிங் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க பயிற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க தீவிரமாக பயிற்சி செய்யலான்னு அர்த்தம். ட்ரைனிங் ஹார்ட் அண்ட் ட்ரைனிங் லாங் ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவங்க இது ஏறுனா அது இறங்கும். பயிற்சியினுடைய தீவிரம் நமக்கு போதுமானதாக வேணும்னா 35லேருந்து மேக்ஸிமம் 50 நிமிடங்கள். அதை தாண்டி யாருமே பயிற்சி செய்ய தேவையில்லை. படிப்படியாக நம்மளுடைய ஃபிட்னஸ் லெவல்ஸை கூட்டி அந்த லெவல் போகணும். புதிதாக வரவங்க 10லேருந்து மிஞ்சி போனால் 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே பயிற்சி நிப்பாட்டிக்கிறது பெட்டர். அதே மாதிரி ஆர்வமாக வராங்க, ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ உடற்பயிற்சி செய்துட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நாள் கேப் எடுத்துட்டு மறுபடியும் வராங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? இது கேப் எடுக்கிறது வந்து ஏன் நடக்குதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஜென்ரலாக ஏன் கேப் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 வேளை, வாரத்துக்கு 6 நாள், முடிஞ்ச 7 நாள் வான்னு சொன்னால் அவங்க ஜிம்லேயே கொடுத்துன்னு இருக்க வேண்டியது தான். அது யாராலையும் வரமாட்டாங்க. ஒரு ஆர்வக்கோளாறுலாம் வருவாங்க. அந்த ஆர்வக்கோளாறு குறைஞ்சவொன்னே அடப்பாய பார்த்துக்கலான்னு. உடற்பயிற்சிங்கிறது உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சா பல்ல விளக்குறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி இது ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கிறத புரிய வச்சு கொஞ்சம் அவங்ககிட்ட கமிட்மெண்ட் வாங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் சார், வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் வாங்க, உணவு திட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க அப்படின்னு சொன்னால் இது நல்லா இருக்கேன்ற ஃபீலிங் வரும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, எப்பா வாரத்துக்கு 2 நாள் போகிறோம், அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு போவாங்க. நீங்கள் ஆரம்பத்திலேயே அவங்கள நீங்கள் இவ்வளோ செய்ய வச்சிங்கன்னா போதும்பா நிறையா செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மனோபாவம் வந்துடுது. அந்த ஆட்டிடியூட் தான் அவங்க ரெகுலராக வராமல் இருக்கிறதுக்கு காரணமாகுது. இந்த வராமல் இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுது, இவங்க டயட்டுன்ற பேரில் சுத்தமாக பட்டினி கிடந்திருப்பாங்க. பா என்னென்ன சாப்பிட எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா உடல் இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போயிடுது. ஒவ்வொரு முறையும் அவங்க பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா இன்னும் 2 படி கீழே இறங்கி போயிருப்பாங்க. ஸோ அணுகுமுறை ரைட் ஃப்ரம் டே 1 அந்த அப்ரோச்சை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி விலகி போக வேண்டிய தேவையே இருக்காது.
அவங்களுக்கு இதை நான் DLGM அப்படின்னு எங்கள் கல்வி முறையில் சொல்லுவோம், டூ லெஸ் கெட் மோர். கரெக்டான அளவு, அவர் குறைவான அளவு செய்து கூட நிறைவான பலன்களை பெற முடியும். இதை செய்தீங்கன்னா உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எல்லா விதமான வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு நேரமும் இருக்கும். ஸோ அப்போ இந்த பிரேக் எடுக்க வேண்டிய தேவையே வராது. ஸோ கரெக்டான கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சியாளர்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய காலகட்டத்தில். அப்போ நம்ம வாரத்தில் 7 நாளுமே உடற்பயிற்சி செய்யணுன்ற அவசியம் கிடையாது சார், ஜிம்முக்கு போய் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உடற்பயிற்சி செய்யணுங்கிற அது நீங்கள் யாருங்கிறத பொறுத்தது. நீங்கள் ரொம்ப பருமனாக இருந்தீங்கன்னா கூட வாரத்தில் ஒரு 4-6 நாட்கள் நடைப்பயிற்சி, எடைகளை வச்சு ஜிம்மில் செய்கிற பயிற்சிகள் நான் சொன்ன மாதிரி ப்ராக்ரெஷன் படிப்படியாக ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் தான் போகணும். அந்த ப்ராக்ரெஷன் முடியறதுக்கு 2-3 மாதம் ஆகிடும். ஸோ உடலை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் அந்த சரியான பயிற்சிகளை செய்கிறதுக்கு 2-3 மாதம் ஆகலாம். அந்த நிலையை அடைந்த பிறகும் எடைப்பயிற்சிகள் வாரத்துக்கு அதிகபட்சம் நீங்கள் ஒரு 3 நாள் செஞ்சிங்கன்னா போதும். சீரியஸ் பாடி பில்டிங்கில் இருக்கிறவங்க வாரத்துக்கு 4 நாட்கள் வரை செய்யலாம், இல்லை மிகச்சிலர் 5 நாட்கள் கூட செய்யலாம். அதிகம் செய்தால் அதிகம் வருங்கிறது கிடையாது. ஒரு நகை இருக்குது, நீங்கள் 4 தரம் தேய்ச்சிங்கன்னா பாலிஷ் ஏறும், 5 தரம் தேய்ச்சிங்கன்னா இன்னும் பாலிஷ் ஏறும், 6 தரம் 7 தரம் தேய்ச்சிங்கன்னா பாலிஷ் ஏறாது, மெட்டல் தான் போகும். அந்த மாதிரி தான் நிறைய செஞ்சுட்டா நிறையா வருங்கிறது கிடையாது. அந்த அணுகுமுறை தப்பு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் அதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த உயிரிழப்புகள் என்பது நீண்ட நாட்களாகவே நடந்துட்டு இருக்குதான். அது ஏன்ற காரணமும் நமக்கு தெரியுது. ஆனாலும் மறுபடியும் இந்த ஜிம் பாய்ஸ்லாம் ஏன் இந்த கவனக்குறைவுகளில் ஈடுபடுறாங்க? மறுபடியும் அதிக நேரம் ஒர்க் பண்ணுன்ற அவங்களுக்கு ஆசை ஏன் வருது? ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் நிறைய பேர் கோச்சுவாங்க. சீன் போடுறதில் முதல்ல மக்கள் நிப்பாட்டணும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தனியாக நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, தானாக நீங்கள் போகும்போது நீங்கள் கவனத்தை ஈர்ப்பீங்க. ஸோ இந்த சீன் போடுறதுக்கு பண்ணோம் முன்னாடியெல்லாம் பயிற்சி செய்வாங்க, ரிசல்ட் பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இப்போ ஜிம்முக்குள்ளே போகும்போதே கையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கங்க, நீங்கள் ட்ரெயினர்னால் நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு கிளைண்ட்டு வரும், அதை நான் மறுக்கலை. பட் அது யார் யார் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கரெக்டானதை சொல்லாமல் இது ஒரு ஃபேடுன்ற மாதிரி ஆக்குறாங்க. இது ஏதோ ஒரு ஸ்டைலுக்கு பண்ணுறது, கெத்து காட்டுறது, இந்த மாதிரியான ஒரு இது பண்ணுறதுனால கண்ணாபின்னான்னு பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அப்போ தான் இது மாறும். நடக்கிறத பார்த்து நம்ம மக்கள் திருந்தலைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்போ என்னை போன்றவங்க சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் குரலை விட கவர்ச்சிகரமாக இருக்கும் பல விஷயங்கள் அவர்களுக்கு அப்பீலிங்காக இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுடைய என்ன சொல்கிறது போராத நேரம் தான் சொல்லணும். ஸோ நல்லதை தேடி பார்த்து கரெக்டானதை பார்த்து பண்ண. இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுக்க செய்யலாம். அதுதான் முக்கியம். ஃபிட்னஸ்ங்கிறது தோற்றம் இல்லை. தோற்றம் நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் அதற்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு தான் அழகிய தோற்றம். இப்போ இந்த வயது வரம்பு என்ன? இப்போ ஒருத்தவங்க ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னா, இப்போ சில பேர் இந்த ஸ்கூல் முடித்த உடனே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, காலேஜ் போகும்போது பண்ண. இந்த வயது வரம்பு ஏதாவது இருக்குங்களா? எந்த ஏஜில் கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் அது எப்படி ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். கரெக்டான ஆசிரியர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா 10-12 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். என் பையன் 8-9 வயசில் ஸ்டார்ட் பண்ணான், 13-14 வயசு வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் 11th 12th அந்த பீரியட் வரும்போது அப்படியே பிரேக் பண்ணோம். 12th முடிஞ்சுது, அவன் ஒரு கிரிக்கெட் பிளேயர். இப்போ திரும்ப கிரிக்கெட் பண்ணோங்கிறதுக்காக வரான், தீவிரமாக பயிற்சி செஞ்சிட்ருக்கான். நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பயிற்சி செய்கிறோம். வாரத்தில் 3 நாள் தான் செய்வோம். நல்ல ஒரு 3 மாதத்தில் அவனுடைய பாடியில் நல்ல சேஞ்ச் வந்திருக்கு. எந்த கிறுக்குத்தனமாக இல்லை. மணிக்கணக்காக சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் பாட்டு ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வயதுங்கிறது நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட போனீங்கன்னா அவங்க இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த எலும்புகள் இன்னும் முழுமையான அடர்த்தியையும் வளர்ச்சியையும் அடையாத காலத்தில் எவ்வளோ கவனத்தோட பயிற்சி செய்யணுங்கிறது விவரமறிந்த பயிற்சியாளர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பயிற்சியாளர்கிட்ட போனீங்கன்னா 10-11 வயசுலேருந்தே பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கவனமாக செய்யணும். உச்சபட்ச வயது வரம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்யலாம். ஸ்கை இஸ் த லிமிட். ஆனால் உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பேசிக் ஃபிட்னஸ் லெவல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ பயிற்சி செய்யலாம், என்ன செய்யலாம், வாரத்துக்கு எத்தனை நாள் செய்யலாம், அதை நபருக்கு நபர் டிஃபர் ஆகும். அதை பார்த்து ஒரு அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர் முடிவு செய்வார். ஸ்கை இஸ் த லிமிட். எந்த வயசு வரைக்கும் வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி இப்போ 100 கிலோவில் வராங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் இவங்களோட ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 3 மாதத்தில் கம்மி பண்ணிடலாம் இவங்களை, இப்படி பிரிக்கிறாங்க. அது சாத்தியமா? அப்படி இருந்து குறைக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகும்? சாத்தியம்தான், அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. இப்போ ஒரே மாதத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாய்னா ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு அவன் காசை தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரே நாளில் கூட 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிடலாம். முடியாதுங்கிறது கிடையாது. பட் ஏதாவது ஒரு விளைவை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. அது யூ வில் பே எ ப்ரைஸ். அந்த விளைவு என்ன, அதற்கான
ப்ரைஸ் என்னங்கிறது இப்போ தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், ஒருத்தர் 3 மணி நேரம் செய்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுட்டு போயிடாரு. ஒருத்தர் 3 மணி நேரம் செய்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரபல நடிகர்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல நடிகர் இறந்தார். அப்போ நான் நம்ம சேனலில் பேசியிருந்தேன். அப்போது இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தெரியாது அவருக்கு என்ன மன உளைச்சல் இருந்தது, எத்தனை நாள் தூக்கத்தை இழந்தார், எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணார், யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, போன படத்தில் ஓடிச்சா ஓடலையா, அதுக்கு இப்போ என்ன கமிட்மெண்ட்டில் இருக்காரு, எதுவுமே தெரியாது. இவ்வளோ மன உளைச்சலோடு ஒருத்தர் இருக்கும்போது அந்த மன உளைச்சலே இருதயத்தில் சில பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதை புரிஞ்சுக்காமல் அவர் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருக்கலாம், புரிஞ்சுக்காமல் செஞ்சுருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு. மேற்கொண்டு பயிற்சி செய்திருக்கலாம். என்ன உணவு சாப்பிட்டார், பரவாயில்ல 100 கேலரி சாப்பிட்டா 100 கேலரி பர்ன் பண்ணிவிடுவேன், சரியாயிடும்னு நினைக்கிறதே ஒரு தவறான அணுகுமுறை. இந்த 100 தவறான கேலரி உள்ளே போகும்போது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்கள் வேல்யூஸை, கொலஸ்ட்ராலை எப்படி என்ன பாதிச்சுதுன்னு தெரியாது. இத்தனையும் ஒன்று சேர்ந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு நபர், ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவரை கூட மரணம் சம்பவிக்கலாம். போனாரா இறந்துட்டாரு அப்படின்னா வாட் ஆல் ஹேப்பன்ட் இன்சைட் இஸ் பாடி, அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய லைஃப்பினுடைய எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அப்போ நம்ம உடலை மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு தான் ஜிம்முக்கு வரணும். கண்டிப்பாக செய்யணும், சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக மருத்துவ பயிற்சி செய்யணும். மருத்துவ பயிற்சி செய்யாமல் அப்படியே வந்தவளை யாரையும் உள்ள தூக்கி போடக்கூடாது. கண்டிப்பாக தேவை. சார், இப்போ உடற்பயிற்சி மேற்கொண்டு சரியான அந்த தூக்க இன்மை வந்து அதிகமாக இருக்கும். சில பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, 12 மணி வரைக்கும், திருப்பி காலை 4 மணிக்கு எழுந்து போவாங்க, திருப்பி அந்த ரொட்டீன் இருக்கும், அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. இது மத்தியில் சில புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும், இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காஸ் ஆஃப் டெத்துக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குதா, இல்லை இது எப்படி பார்க்குறீங்க? காஸ் ஆஃப் டெத்துக்கு காரணமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக உடலை பாதிக்கும், சந்தேகமே வேண்டாம், 100க்கு 100 பாதிக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த எந்தெந்த பழக்கங்கள் இப்போ நான்லாம் நைட் ஷிஃப்ட் தான் டெய்லி, என்னால் வேலையை விட முடியாது. பட் நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ஷிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி பகலில் கொஞ்சம் தூங்க முடியுதா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்க முடியுதா, மன உளைச்சலை, உடல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய வேறு சில விஷயங்களை கட் பண்ணிட்டு உணவில் ஓரளவு கவனத்தை செலுத்தலாம். பயிற்சி வாரத்துக்கு 6 நாள், ஒரு நாளைக்கு 2 வேளைங்கிற மாதிரி வைக்காமல் ஒரு 3 நாள் 4 நாள்ன்ற லெவலில் வச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் உடல் பெட்டராகும், இன்னமும் நல்லாயிருக்கும், உடல் பாதிப்பு ஏற்படாது, உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ நம்ம யாருங்கிறத பொறுத்து தான் நம்ம இது எல்லாத்தையும், இந்த வேரியபிள்ஸை நம்ம அப்படி தான் டிசைட் பண்ணணும். இதை செய்துட்டால் பிரச்சனை கிடையாது.